Hi friends, நம்ம மனப்பென்ல ரேஷன் அரிசி பச்சரிசி வச்சு ஒரு சூப்பரான பூரி செஞ்சிருக்கோம் friends. வாங்க சேனலுக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க friends. Friends, நான் ரேஷன் பச்சரிசி மாவை நல்லா மில்ல கொடுத்து பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல நான் 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாம் friends பூரிக்காக. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. फ्रेंड्स இதுக்கு நீங்க தேவைனா நீங்க சோடா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் ஆட் பண்ண போறது இல்ல फ्रेंड्स. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா mix பண்ணிடலாம். மசாலாஸ் எல்லாமே அரிசி மாவுல நல்லா ஒரு சேர நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க மாவை பிசைய ஆரம்பிக்கணும். சுடு தண்ணி சூடா இருக்கிற வரைக்கும் நீங்க கரண்டி யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. ஒரேடியா தண்ணி நீங்க ஊத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மாவு இட்லி மாவு மாதிரி ஆயிடும். சோ நீங்க என்ன பண்ணனும்னா கம்மியா ஊத்தி சப்பாத்தி மாவு அளவுக்கு தான் வரணும். இதான் பதம் फ्रेंड्स. फ्रेंड्स நல்லா சுடு தண்ணி ஆறுன பிறகும் ப்ளஸ் மாவு எல்லாம் ஒரு சேர ஆன பிறகும் நீங்க கை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உதிரி உதிரியா இருக்க அரிசி மாவு எல்லாமே கை போட்டு பிசையும் போது தான் ஒண்ணா சேர ஆரம்பிக்கும். நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையும் போது ஒரு சேர ஆயிடும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்போ மேல இருக்க அரிசி மாவு ட்ரை ஆகாம இருக்கு. அதாவது நம்ம ஊற வைக்க போறோம். பிசைஞ்ச பிறகு நம்ம ஊற வைப்போம். ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வைப்போம். அது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக எண்ணெய் யூஸ் பண்றோம். ப்ளஸ் கையில ஒட்டாம இருக்கவும் நம்ம எண்ணெய் யூஸ் பண்றோம். இப்போ இது ஊறட்டும் फ्रेंड्स. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கிறேன். அந்த ஷீட்ல நான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்க மாவை நான் பால் பண்றேன். பிளாஸ்டிக் ஷீட் ஃபுல்லா நீங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இத நீங்க சப்பாத்தி கல்ல போட்டு பரட்ட முடியாது. அப்படி பரட்டினீங்கன்னா கல்லுலயே ஒட்டும். அப்படி நீங்க ஒட்டாம பரட்டிட்டீங்கன்னா உங்களால எடுக்க முடியாது. சோ நீங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லனாலும் பரவாயில்லை. நீங்க என்னெல்லாம் வாங்குவீங்க அந்த கவரை கூட நீங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி உள்ள பாலை வச்சுட்டு ஒரு பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு ஒரு 2 டைம்ஸ் மட்டும் உருட்டுங்க. ரொம்ப உருட்டக்கூடாது. ஏன்னா இந்த மாவு ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நீங்க உருட்டிட்ட பிறகு ஒரு மூடி வச்சு டிஃபன் பாக்ஸ் மூடி இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு மூடி ஒரு சைஸ் நீங்களே எடுத்துக்கோங்க. பூரி இந்த சைஸ் தான் நம்ம போடணும். கடாய் எந்த சைஸுக்கு இருக்கோ அந்த சைஸ் தான் பூரி நீங்க எடுக்க முடியும். சோ உங்க கடாய் சைஸ்க்கு நீங்க பூரி ரெடி பண்ணிக்கோங்க. फ्रेंड्स எண்ணெய் நல்ல சூடுல இருக்கணும். அப்பதான் நீங்க தேய்ச்சி வச்சிருக்க பூரி மாவை போடும்போது நல்ல உப்பலா உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க எவ்வளவு உப்பலா கிடைச்சிருக்குன்னு. நான் உங்களுக்கு பூரி நல்லா உப்பலா வரதுக்கு ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் போட்டே காட்றேன் எண்ணெயில. எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்கணும். நம்ம தேய்ச்சி வச்சிருக்க மாவை நான் போட்டுட்டேன். எண்ணெயை இந்த மாதிரி பூரி மேல நீங்க எடுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க பூரி நல்ல பால் ஆயிடும். பாருங்க எவ்வளவு அழகா ஆயிடுச்சு பாருங்க. ஹோட்டல்லாம் இத தான் யூஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களோட பூரி நல்லா உப்பலா இருக்கு. இது கோல்டன் பிரவுன் வந்தோனே நம்ம எடுத்துடலாம். फ्रेंड्स நான் இன்னொரு பூரி உங்களுக்கு நான் போட்டு காட்றேன். தேய்ச்சி வச்சிருக்க மாவை நான் போட்டுட்டு ஆயிலை கரண்டியாலே எடுத்து நம்ம போட்ட மாவு மேல விடுங்க. எடுத்து விட்டீங்கன்னா அது தானா பால் ஆயிடும். பாருங்க எவ்வளவு சூப்பரா பால் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம ஆயிலை அந்த மாவு மேல போடுறதுனால தான் அது பாலே ஆகுது. இதே மாதிரி நீங்க எல்லா பூரிக்குமே எண்ணெயில போடும்போது இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பூரி நல்லா உப்பலா கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் பிரவுன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் போட்டுறேன். फ्रेंड्स பாருங்க நம்மளோட ரேஷன் அரிசி மாவு பூரி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. அரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு நீங்க ஃபேன் காத்துல ஆற வச்சிட்டு கொண்டு போய் மில்ல கொடுத்து அரைச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பரா அரைச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாவை யூஸ் பண்ணி தான் நம்ம பூரி போட்டோம். ஆனா அதை யூஸ் பண்ணி நம்ம போட்ட மாதிரி இல்ல பாருங்க. எவ்வளவு சூப்பரா எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. இன்னும் கூட அதோட ஹேர் வெளியில போகாம நல்லா உப்பலா இருக்கு பாருங்க. நான் மொத்த பூரி சுடுற வரைக்கும் அது உப்பலாவே தான் இருக்கு. சோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स. அரிசி மாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான ஐட்டம்ஸை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க फ्रेंड्स.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் மட்டன் விண்டலோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேட்சாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கமெண்ட் கொடுங்க, லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். மிச்சவங்களுக்கும் இந்த பூரி எப்படி செய்யணுன்றது அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காகவே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட சூப்பரான ரெசிபியை நான் அடுத்த தடவை கொண்டு வரேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.